ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 20 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 6 பீஸ் தேங்காய், 6 முந்திரி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 கிராம்பு, 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஹீட் பண்ணுறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் எண்ணெயில் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா நம்ம சாப்பிடும்போது ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் 2 வரமிளகாவை அதில் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். இப்போ நல்லா இது குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளியை ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் ஸ்பைசஸ்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா குக் ஆகிருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் சிக்கனை ஆட் பண்ணுறேன். நம்ம என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாலும் அதோட தண்ணியோடு சேர்த்துட்டோன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நான் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் இப்போவே நான் ஆட் பண்ணி நல்லா எல்லா மசாலாவும் இந்த சிக்கன் மேலே படுற மாதிரி அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி மசாலாவோட இந்த தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணும், வாட்டரியாக வேணுமா திக்காக வேணுமாங்கிறத பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 7 விசில் வைக்கிறேன். அது வெந்துட்டுருக்க டைமில் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், முந்திரி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பேஸ்ட்டு தான் நம்மளோட இந்த சூப்கே ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 7 விசில் ஏர்லாம் நல்லா அதுவாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. நீங்கள் இந்த டைமில் உங்களோட மீட் நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இன்கேஸ் குக் ஆகலைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் ஃப்ளேம் ஆன் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க விட்டு நான் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கனால கொதிக்க விடக்கூடாது. நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூளை தூவி இறக்குனா நம்மளோட நாட்டுக்கோழி சூப் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.